மிகச்சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன் 1924ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சி காலத்தில் பனகல் அரசர் அவர்கள் அன்றைய சென்னை மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக இருந்தபோது இந்த பேரவையில் முன்வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில்தான் முதலில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேட்டூர் நீர்த்தேக்கம் உருவாக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 10 ஆண்டுகள் கழித்து 1934-35ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை வரை நிதி ஒதுக்கப்பட்டு மொத்தம் 647 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட மேட்டூர் நீர்த்தேக்கம் மூலம் இன்று தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்களில் உள்ள சுமார் 16 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை மாகாணத்தில் தான் 1939-40ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட 1% பொது விற்பனை வரி மூலமாக முதலாம் ஆண்டில் 439 லட்சம் ரூபாய் வரி வருவாய் திரட்டப்பட்டது. முதலில் 1921ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி மன்ற தலைவராக பதவி வைத்த சர் பிட்டி தியாகராயர் அவர்களால் ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு ஓரணா செலவில் சென்னை 1000 விளக்கு பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டம் பிற்காலத்தில் பெருந்தலைவர் காமராஜரால் தமிழ்நாடெங்கும் விரிவுபடுத்திட ஒரு மாணவருக்கு ஓராண்டிற்கு 18 ரூபாய்க்கு மிகாமல் மொத்தம் 10 லட்சம் ரூபாய் 1957-58ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏழை எளிய மக்களின் கண்ணியமான வாழ்வை உறுதி செய்திட முத்தமிழறிஞர் கலைஞரால் 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட குடிசை மாற்று வாரியத்திற்கு 1971-72ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னாளில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்ட சத்துணவு திட்டத்திற்கு 1982-83ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. வேளாண்குடி மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக முத்தமிழறிஞர் கலைஞரால் 1990ஆம் ஆண்டில் முதலில் அறிவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டத்திற்கு முதலாம் ஆண்டில் 550 கோடி ரூபாய் மானிய தொகை ஒதுக்கப்பட்டது. 2001-2ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மேல்நிலை கல்வி பயிலும் ஆதி திராவிடர் பழங்குடியின பெண் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியை உயர்த்தும் நோக்கோடு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக அம்மாணவியரின் வாழ்வு சிறகடித்து பறக்கத் தொடங்கியது. ஏழை எளிய குடும்பங்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்து நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த 1 ரூபாய் விலையில் 1 கிலோ அரிசி திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அறிமுகப்படுத்தி 2009-10ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 2800 கோடி ரூபாய் மானியத் தொகையை ஒதுக்கினார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனை திட்டங்களின் வரிசையில் நமது மாண்புமிகு முதலமைச்சர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்திற்கு 2023-24ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் திராவிட மாடல் அரசின் மகத்தான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதையும் இந்த சட்டமன்ற வரலாறு பொன்னெழுத்துக்களால் தன் நினைவு பேழையில் என்றென்றும் குறித்து வைத்துக் கொள்ளும். காலத்தை வென்று நிலைத்து நிற்கும் இதுபோன்ற மக்கள் நல திட்டங்களால் தான் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் கம்பீரமாக பயணித்து வருகிறது. ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வு குறித்த அளவற்ற கருணையும் அந்நோக்கத்தை நிறைவேற்றிட தேவையான நிதி ஒதுக்கீடும் முறையாக அமைந்ததால் நமது மாநிலம் முன்னேற்றத்தை அடையத் தொடங்கியது. கருணையும் நிதியும் ஒன்றாக சேரும் போதெல்லாம் தமிழர் தலை நிமிர்ந்தனர். தமிழ்நாடு வளம் பெற்றது என்பதை நாடறியும். இம்மாமன்ற உறுப்பினர்களும் அதை வழிமொழிவார்கள் என்று நான் நம்புகிறேன்.